வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இந்த காணொளியில யூகே லீகல் அண்ட் இலீகல் மைக்ரன்ட் தொடர்பான செய்திகள் வந்திருக்குது. அதாவது சட்ட ரீதியாக சட்டத்துக்கு புறம்பான புலம்பெயர்ந்தோர் தொடர்பிலான சில செய்திகள் வந்திருக்குது. அந்த செய்திகளை தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். யாராவது புதுசா வந்து லண்டன் தமிழ் மகனோட யூடியூப் சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. கமெண்ட்ல போவோம். லேபர் அரசாங்கம் ஒரு டார்கெட்டை நிர்ணயிச்சு வேலையை தொடங்கி இருக்குது. இந்த வருட கடைசிக்குள்ள இந்த வருடத்துக்குள்ள 14,000 அகதி கோரிக்கையாளர்களை, அதாவது அகதி கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்ட 14,000 அகதி கோரிக்கையாளர்களை இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ள அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு டிப்போர்ட் பண்ண வேணும், அதாவது திருப்பி அனுப்பப்பட வேணும் என்ற ஒரு டார்கெட்டை நிர்ணயிச்சு செயற்பட தொடங்கியிருக்கு. இது தொடர்பான செய்திகள் வந்திருக்குது. அவங்க சொல்லிக்கல பேக்லாக், அதாவது கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் வந்து இந்த அகதி கோரிக்கையாளர்களுடைய கிளைம், அதாவது அவர்களுடைய கோரிக்கைகளை விசாரிக்காமல் நீண்ட காலமாகவே வச்சிருந்திருக்குது. ஏன்னு சொன்னா அவர்கள்ட்ட ஒரு பிளான் இருந்தது, இந்த ருவாண்டாக்கு அனுப்பணும்ன்ற பிளான் இருந்தது. அதனால இவ்வளவு காலம் அந்த அகதி கோரிக்கையாளர்களுடைய விசாரணைகளை மேற்கொள்ளல. அதனால நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ தேங்கி இருக்குது. லேபர் அரசாங்கம் இதை மிக விரைவாக அகதி கோரிக்கையாளர்களுடைய விண்ணப்பங்களை எடுத்து அவர்களுடைய கேஸுகளை மிக விரைவாக விசாரித்து அவர்களுக்கான முடிவுகளை கொடுக்கணும் என்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்குது. லேபர் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் 2018 ஆண்டு நாட்டை விட்டு திருப்பி அனுப்பினவர்களுடைய லெவல், அதாவது எவ்வளவு அனுப்பியிருந்தார்களோ அந்த அளவுக்காச்சும் இந்த வருடம் கட்டாயம் மக்களை வந்து திருப்பி அனுப்ப வேணும். அதாவது அகதி கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு தான் அவர்களை வந்து அந்த அளவுக்காவது அனுப்பப்பட வேணும், அந்த லெவலுக்கு கொண்டு வரணும்ன்றது அவருடைய டார்கெட்டா இருக்குது. 2018 எத்தனை பேர் அனுப்பப்பட்டிருக்கணும் சொல்லி பார்த்தா 24,928 பேரை வந்து டிப்போர்ட் பண்ணிருக்கு. இந்த தொகை அளவுக்காவது இந்த வருடம் கட்டாயம் கொண்டு வரணும்ன்றதான் இப்ப லேபர் அரசாங்கம் வந்து டார்கெட்டா வச்சு செயற்பட தொடங்கியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இப்பவுமே வந்து 30,000 பேர் வந்து அகதி கோரிக்கையாளர்கள் வந்து ஹோட்டல்ஸ்ல வந்து இருக்கணும். ஸோ அதுக்காண்டி கவர்மெண்ட் வந்து நிறைய காசுகளை ஹோட்டலுக்காண்டி செலவு செய்யுது. இது வந்து டாக்ஸ் பேயருடைய காசுகள் வந்து வீணாகப்படுது என்றுதான் சொல்லப்படுது. அதாவது இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் வந்து விசாரிக்கப்பட போகும்போது நிறைய பேரை வந்து அனுப்ப வேண்டி வந்தா அவர்களை வந்து இந்த தடுப்பு காவல், அதாவது திருப்பி அனுப்புவதற்கான ரிமூவல் டிடென்ஷன் சென்டர் வந்து உருவாக்கப்பட வேண்டும். அதுக்காண்டி தான் ரெண்டு டிடென்ஷன் சென்டரை வந்து ரீஓப்பன் பண்றதுக்காக அரசாங்கம் முயற்சி செய்யுது. இது வந்து ஒன்று யோக்ஷியர்லையும் இருக்குது, ஹம்ஷியர்லையும் இருக்குது. ஆனால் அதை வந்து இப்போ ஓப்பன் பண்ண வேணாம், அதில் சிக்கல்களும் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் இந்த டிடென்ஷன் சென்டர் வந்து 2019-15 ஏற்கனவே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே இருந்தவர்கள், அந்த அகதி கோரிக்கையாளர்கள் அங்கே வந்து நீண்ட காலமாக உண்ணாவிரதங்கள் இருந்து சூசைட் கூட சில பேர் பண்ணியிருக்கணும். தங்களுக்கான முடிவுகள் விரையில் தங்களுக்கான ரிஜெக்ட் பண்ணப்பட்ட சொல்லி நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கணும். அதனால அந்த டிடென்ஷன் சென்டர் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே மூடப்பட்ட சென்டர்ஸ் தான். அதை திருப்பி ஓப்பன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அதுக்கு வந்து விமர்சனங்கள் சொல்லப்படுது. இப்படித்தான் திருப்பியும் வந்து அங்கே உண்ணாவிரதங்கள் இருப்பினும் சூசைட் அட்டம் எல்லாம் பண்ணுவினோம், அதனால திறக்காதீங்கோ. அதே நேரத்தில் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச அந்த கலவரம் மாதிரி இந்த கலவரத்தின் போது முக்கியமாக இந்த அகதி கோரிக்கையாளர்கள் தங்கப்பட்டிருந்த நிலையங்கள், ஹோட்டல்ஸ்கள்லாம் டார்கெட் பண்ணப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளானது. இதே மாதிரி நிலைமை ஏற்படுமா இருந்தால் இந்த சிக்கல்கள் வெறுமன்றதுக்காண்டி இது திறக்கப்பட வேண்டும் இப்போ சொல்லப்படுது. அதனால அரசாங்கத்துக்கு இந்த டிடென்ஷன் சென்டரை ஓப்பன் பண்றதுல சிக்கல் இருக்குது. 2010 எத்தனை பேர் டிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கணும்னு பார்த்தோம்னு சொன்னா 40,000, கிட்டத்தட்ட 40,000 பேர் வந்து டிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கணும். அதுவுமே வந்து லேபர் கவர்மெண்ட்ல தான் இது நடந்திருக்கு. நாங்கள் யோசிக்கலாம், லேபர் கவர்மெண்ட் வந்தா அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு வந்து கூடுதலான சப்போர்ட் பண்ணுமென்னு சொல்லித்தான் பெருவான அபிப்பிராயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது லேபர் அரசாங்கத்தின் ஆட்சியில தான் நிறைய பேரை வந்து டிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குது. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து இந்த ஆட்சியில வந்து இந்த அசைலம் கோரிக்கையாளருடைய விண்ணப்பங்கள் வந்து விசாரிக்கப்படாமல் தேக்கத்திலேயே வைக்கப்படும். ஆனா இந்த லேபர் ஆட்சியில இந்த அகதி கோரிக்கையாளரோட விண்ணப்பங்கள் வந்து மிக விரைவாக விசாரிக்கப்படும். அதே நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஆட்களையும் வந்து மிக விரைவாக டிப்போர்ட் பண்ற செயற்பாடு தான் லேபர் அரசாங்கத்தின் ஆட்சியில இருக்குது. இது வந்து ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா தெரியும். அதே தான் இந்த முறையும் இவை செய்யறதுக்கான பிளானை போட்டிருக்கணும். இந்த வருடத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேரையாச்சும் திருப்பி அனுப்பணும்ன்ற ஒரு டார்கெட்டோட இப்ப லேபர் அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கையை தொடங்கியிருக்கு. சிமோல் போட்டில் பிரான்ஸ்ல இருந்து இந்த ஆங்கில கால்வாய் மூலம் சிமோல் போட்டில் வர அகதிகளுடைய எண்ணிக்கையை பார்த்தா
இந்த ஜூன் மாசம், இந்த வருடத்தினுடைய ஜூன் மாசம் வரைக்குமே கிட்டத்தட்ட 19,000 பேர் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கணும். இது வந்து 18 வீதம், போன ஆண்டோட ஒப்புடைக்குல 18 வீதம் கூடுதலா இருக்குது. அதே நேரத்துல கடந்த வாரத்துல வந்து வந்தாக்களுடைய எண்ணிக்கை வந்து 11 வீதம் கூடுதலா இருக்குது கடந்த வருடத்தினுடைய இதே காலப்பகுதியை ஒப்புடைக்க. இந்த ஆண்டினுடைய ஜூன் காலப்பகுதி வரைக்கும் யூகேல அசைலம் கோரின ஆக்களுடைய எண்ணிக்கை வந்து 97,000 அளவுல இருக்குது. இதுல 80 வீதமான ஆக்கள் இந்த ஸ்மால் போட்டுல ஆங்கில கால்வாய் ஊடாக வந்தவர்கள் தான். யூகேல தங்களுக்கான அகதி அந்தஸ்தை கோரி விண்ணப்பித்தவர்கள்ல வந்து 1,18,882 பேர் வந்து முடிவுகள் பெறாமல் காத்து கொண்டிருக்கிறதா ஒரு தகவல் தெரிவிக்குது. அடுத்தது ஹெல்த் அண்ட் ஹேர் ஒர்க்கர் விசாவை பொறுத்தவரையில அது பயங்கரமாக விழுந்திருக்குன்னு சொல்லப்படுது. போன ஆண்டோட ஒப்படைக்க இந்த ஆண்டு அதுக்கு அப்ளை பண்ணவர்களுடைய தொகை வந்து சரியா குறைஞ்சிருக்குது. ஏன்னு சொன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கொண்டு வந்து சில இறுக்கமான கட்டுப்பாடுகள், அதாவது அவர்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், அவர்கள் குடும்ப அங்கத்தவர்களை கூட்டிக் கொண்டு வர முடியாது, மற்றது அவர்களுக்கான சம்பள அளவையும் வந்து கூட்டி இருந்ததால ஹெல்த் அண்ட் ஹேர் ஒர்க்கர்ஸ் விசாவுக்கான விண்ணப்பங்கள் வந்து மிக குறைஞ்சிருக்குது. அதன் அடிப்படையில இந்த ஜூன் மாதம் வரைக்கும், இந்த 2024 ஜூன் மாதம் வரைக்கும் 89,085 விசாக்கள் வந்து இந்த ஹெல்த் அண்ட் ஹேர் ஒர்க்கர்ஸுக்கான விசா கொடுக்கப்பட்டிருக்கு. இதை போன ஆண்டோட நாங்கள் ஒப்பிடும்போது, போன ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அதோட ஒப்பிடும்போது 26% குறைவாகத்தான் இந்த ஆண்டுல விசாக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது விண்ணப்பங்கள் குறைஞ்சிருக்குது. இயருக்கு இயர் பார்த்தா இது கிட்டத்தட்ட 80% இந்த விசாவுக்கான விண்ணப்பங்கள் வந்து குறைஞ்சிருக்கின்றது அதிர்ச்சியான தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இது அதிர்ச்சியான தகவல் என்று சொன்னா, ஏற்கனவே என்ஹெச்எஸ்ல வந்து இந்த ஸ்டாஃப் இல்லைன்னு சொல்லி, நர்ஸ் இல்லை, ஸ்டாஃப் இல்லை, ஹேர் ஒர்க்கர்ஸ் இல்லைன்னு சொல்லி யூகேல ஒரு கிரைசிஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த விண்ணப்பங்கள் வந்து இந்த ஆண்டு சரியா குறையும் போது இந்த என்ஹெச்எஸ்ல மேலும் இறுக்கங்கள், சிக்கல்கள் வரலாம் என்ற அடிப்படையில தான் இது வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலா பார்க்கப்படுது. 2024 ஜூன் வரைக்கும் ஸ்டூடெண்ட் விசா மற்றது ஒர்க் விசா பொறுத்தவரையில எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா 4,32,223 விசாக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டினுடைய ஜூன் மாதம் வரைக்கும். இத போன ஆண்டோட ஒப்புடைக்கல 13% வந்து குறைவாகத்தான் காணப்படுது. ஏன்னு சொன்னா இதுலயுமே வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து நிறைய இறுக்கங்களை கொண்டு வந்ததால தான் இதுக்கான விண்ணப்பங்கள் குறைஞ்சிருக்குது, விசாக்களும் குறைவாக வழங்கப்பட்டிருக்கு. வெதர் தொடர்பான காலநிலை தொடர்பான தகவல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மாதிரி இந்த லில்லியன் என்று சொல்லி ஒரு சூறாவளி இங்க யூகேல அடிக்கும் வெள்ளிக்கிழமை காலையிலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. சொன்ன மாதிரியே அது லீட்ஸ் பகுதியில வந்து பெரிய அளவில் அடிச்சிருக்குது. அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் நடந்திருக்குது. அந்த ஃபெஸ்டிவல் வந்த ஆட்கள் வந்து அங்கே கூடாரம் போட்டு இருந்திருக்கணும். அந்த கூடாரங்கள் எல்லாமே வந்து காற்றுல பறந்துருக்குது. அது தொடர்பான சில வீடியோவும் இருக்குது. எலிமெண்ட்டாக போட்டுக்கொள்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் இந்த சூறாவளியால் கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு வந்து கரண்ட் இல்லை, அதாவது பவர் கட் ஆகிருக்குது. 70 மைல் பெர் ஹவரில் இந்த சூறாவளி வீசியிருக்குது. இது வந்து நார்த் வெஸ்ட் இங்கிலாந்து மற்றது நார்த் வேல்ஸ் பகுதிகளில் வந்து இந்த சூறாவளி இன்றைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அடிச்சிருக்குது. அதனுடைய விளைவுகளாக தான் இவ்வாறான சேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஹெவியான மழையுமே வந்து பெஞ்சிருக்குது. இவ்வளவுதான் தகவல்கள் இந்த காணொலியில. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில சந்திப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனமா இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.